இந்த காலை படுனா படுக்குதுங்கிறாங்க. நானே ஒரு அதிர்ச்சி அடிச்சு ஒரு வீடியோ பார்த்தேன். ஆன்லைன் டோக்கனுங்கிறாங்க, நேரில் கொடுக்குற டோக்கனுங்கிறாங்க. எது உனக்கு இப்போ உன்னுடைய கருத்து? நேரில் கொடுக்குற டோக்கன் பரவாயில்லைங்கிறப்பல இல்லை காலை அவுக்குன்னு ஆசைப்பட்றேன். தருமபுரி லவுக்குலாம் ஐடியா இருக்கு. பரவாயில்ல, தருமபுரி லவுக்குல. ஏன்னா தருமபுரி வந்து ஒரு சில வேடிக்கைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஒரு ஆர்வமாக இருக்குது வேடிக்கை போனால் தருமபுரி போகிறாங்க. ஆனால் தருமபுரி ஒரு சில வேடிக்கைகளை கெடுத்துட்டாங்க, பேரை கெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில வேடிக்கைகள் கட்டுக்கோப்பாக நடக்குது. படுக்குது. சும்மா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏந்திரிக்க கூடாது. காளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? ருத்ரன். 3 வருஷமா வளர்க்குறீங்க. எங்கே வாங்கின அந்த காளையை? தம்மம்பட்டியிலையா? யார் உனக்கு வாங்கி கொடுத்தா? வாங்கி கொடுத்தது ஒரு வியாபாரி தான் வாங்கி கொடுத்தாரு. வியாபாரி தான், பரவாயில்ல. நல்ல ஒரு காளையை வாங்கி கொடுத்துருக்காப்புல. நல்ல ஒரு ஆக்ரோஷமான குணமாக இருக்குது. ஆனால் காளை வளர்க்குறவர் வந்து சொல்கிறதெல்லாம் செய்யுதுங்கிறது ஒரு ஆச்சரியப்பட ஒரு விஷயம் தான். எந்த ஒரு காளையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வளர்க்குறவங்க சொல்கிறதெல்லாம் செய்யாது, என்ன தான் தீனி போட்டு வளர்த்தாலும். மேலும் இந்த காளை படுனா படுக்குதுங்கிறாங்க. நானே ஒரு அதிர்ச்சி அடித்து ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, இருந்தாலும் நேர்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்தோம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலங்காரம்னா ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது. காளை பார்க்குறது அப்படியே வெடப்பாக பார்க்குது, குறுகுறுன்னு பார்க்குது. ஆனால் எவ்வளோ பாய்ச்சல் சுற்றி இருக்கிறவங்களை பாஞ்சாலும் வளர்க்குறவனுக்கு வந்து உண்மையாக உறுதியாக நிற்கிது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு காளையோட குணாதிசையாக அப்படி இருந்தாலும் கூட வளர்க்குறவங்க அந்த குணாதிசையை அண்டி போய் வளர்த்தா தான் அந்த மாதிரி காளை வளரும். ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்ட விஷயமா இருக்குது. என்ன ருத்ரம் பேர் வச்சிருக்கியா? ஏதோ வாடியை ஊத்துருக்கிறியா? பயிற்சி வாடியை ஊத்துருக்காப்லையா? பார்த்தேன் நல்லா. அதுவும் வீடியோ கூட பார்த்தேன், நல்லா வந்துருந்துச்சு. மாடு நல்லா வந்துருந்துச்சு. என்ன அந்த மாடுக்கு பல்லு எத்தனை? 4 பல்லு சேர்ந்து இருக்கலாம். 4 பல்லா இருக்கா? நல்ல மாடு. ஆனால் அழகாக இருக்குது. சும்மா பார்க்க அந்த எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்க, ஒரு அழகு. நானே ஒரு பார்க்கறதுல கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. மேற்படி சொல்லணும்னா அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புன்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா காலை ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்குது. அது ஒரு நல்ல காளைக்கு வந்து ஒரு தோரணை எடுத்து கொடுத்துன்னு சொல்லலாம். மேற்படியும் பார்த்தீங்கன்னா அந்த காலை சொன்னால் கேட்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில விஷயம். சும்மா ஒரு வாரத்தை சொல்லி பார்ப்போம். காலை படுன்னு சொன்னால் படுக்குங்கிறாங்க. பண்ணி பார்ப்போம் மேலும் நடக்குதானே. மேலுமே சொன்ன மாதிரி படுக்குது. சும்மா பாராட்டக்கூடிய விஷயம் தான். மேலுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு காலை இருக்குதானா தேடி பார்த்தா கூட கிடைக்காது. உண்மையாலுமே பாராட்டலாம், வினோத்து பாராட்டலாம். உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கல. படுறானா படுத்துக்குச்சு. இப்போ பாருங்க, எழுப்பு வினோத்தை. வினோத் திருப்பி படுக்க சொல்லு. இல்லை, உண்மையிலுமே இதுவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். பெத்த பிள்ளையே பேச்சு கேட்கறதில்ல. காலை வந்து ஒரு 5 ஜீவன் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், அந்த அளவுக்கு ஒரு பாசம், ஒரு பற்று இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஜல்லிக்கட்டில் சாத்தியம்னு கூட சொல்லலாம். உண்மையாலுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். எப்படி பாருங்க, எப்படி சொன்ன சொல்லு கட்டுப்படாமல் படுறானா படுக்குது, எந்திரானா எந்திரிக்குது. உண்மையாலுமே பாராட்டலாம் வினோத்தை. வினோத், எவ்வளோ நாளாக இந்த மாதிரி பழக்கத்தை நீ உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்ட? ஒரு வருஷமா கண்ணுலேருந்தே வச்சிருக்காப்புல. பாரு, அந்த 1 வருஷமா அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. முடிந்தால் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை, முயற்சி செய்தால் முடிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அந்த காளையை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாடியில் அவுத்த பிறகு பார்த்தீங்கன்னா காளை வந்து அதே மாதிரி மூக்கனாங்கொத்து போய் படுறானா படுத்துக்கிச்சா மூக்கனாங்கொத்து கோத்த சொன்னாங்க. ரொம்ப நான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நெகிழ்ச்சி அடைஞ்சேன்.
ஏன்னா அந்த மாதிரி சம்பவம்லாம் ரொம்ப ரேர். ஒரு மாடு அவுத்தோம்னா ஒரு வாரம் அலைஞ்சு 2 வாரம் அலைஞ்சு ஒரு வாரம் காலை பிடிக்க முடியாத சூழ்நிலை போய்டும். அவ்வளோதான் போடிச்சு போடான்னு மாட்டுக்காரன் விட்டுட்டு போன சூழ்நிலைலாம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடந்து இப்படி ஒரு காலம் இருந்துச்சுன்னா உண்மையிலுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆட்களே தேவையில்ல. போனால் அவுக்கெல்லாம் நாமளே பிடிச்சி மூக்கோட்டு வந்துடலாம். உண்மையில அந்த மாதிரி காலை வளர்க்குறது ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும்னு வச்சிங்களேன். வினோத், இப்போ ஜல்லிக்கட்டு காலை வந்து யாரை பார்த்து உனக்கு ஆர்வம் அதிகமானது? பாகுபலி குரூப்ஸ் பார்த்து தானே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் வீட்டிலே வாங்கி கொடுத்தாங்க. நான் வாங்கல, வீட்டிலே தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்ல. உனக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு போகக்குள்ள உதவி இந்த கூட கொண்டு போகிற நண்பர்கள் வேணும்ல? அவங்க அதெல்லாம் வந்துடுவாங்கண்ணா. சரி, யார் யார் உனக்கு அதிகமாக உதவியாக இருப்பா? அதுக்குன்னா பார்த்திபனை, அஜித்தனை, சதீஷனை, அப்புறம் சூர்யா, ஏழனை. பரவாயில்ல. உண்மையாலுமே நம்ம வேணால் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒத்துமுறை தான் ஒரு காலை வந்து வாடி வாசலில் போய் பார்க்கும். ஒத்துமுறைனா வீட்டையே இப்போ கட்டி போட்டு வீட்டையும் கட்டி வரையும் தான் கிடக்கும். அந்த ஒத்துமுறை கூட தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். எங்கே ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. அது பயிற்சி வாடிக்கு ஏகப்பட்ட நுணுக்கங்கள் வேணும். அதை வந்து நான் சின்ன வயசில் அனுபவப்பட்டிருக்கேன். அந்த அனுபவத்தில் மேலே ஒரு பயிற்சி வாடியில் போய் ஒரு காலையை ஊற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரணும்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். மேல்படி பார்த்தோன்னா வேறு ஏதாவது இந்த ஜல்லிக்கட்டை பற்றி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா வினோத்? தள்ளுவாடி மட்டும் வேற இருந்தால் போகணும். எல்லாரும் சொல்கிறது தான். இன்னும் தள்ளுவாடி போடக்கூடாதுங்கிறப்பல இந்த உனக்கு இந்த ஆன்லைன் டோக்கனுங்கிறாங்க, நேரில் கொடுக்குற டோக்கனுங்கிறாங்க. எது உனக்கு இப்போ உன்னுடைய கருத்து? நேரில் கொடுக்குற டோக்கன் பரவாயில்லைங்கிறப்பல மேலுமே நேரில் கொடுக்குற டோக்கன் தான் பரவாயில்ல. ஏன்னா ஒரு காளையோடைய உரிமையோட எல்லாரும் நேரில் பார்த்து கொடுக்கலாம். அந்த ஆன்லைன் டோக்கன்னா அதில் பயங்கரமான முறைகேடுகள் நிறையா நடக்குது. ருத்ரா, உனக்கு எந்த வாடியில் காளையை ஊக்கணும்னு ஆசைப்பட்றேன்? இப்போ தருமபுரி லவுக்கெலாம் ஐடியாவில் இருக்கு. பரவாயில்ல, தருமபுரி லவுக்கில். ஏன்னா தருமபுரி வந்து ஒரு சில வேடிக்கைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஒரு ஆர்வமாக இருக்குது வேடிக்கை போனால் தருமபுரி போகிறாங்க. ஆனால் தருமபுரி ஒரு சில வேடிக்கைகளை கெடுத்துட்டாங்க, பேரை கெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில வேடிக்கைகள் கட்டுக்கோப்பாக நடக்குது. அந்த வேடிக்கைகள் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். பார்த்திபன் அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். பார்த்திபன், இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை பற்றி உனக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஏதாவது? கருத்துன்னா ஒரு நல்ல கருத்து இருக்குது. அலங்காநல்லூரில் இப்போ புதுசாக வந்து ஸ்டேடியம் வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதை சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பழையபடி வேடிக்கை நடந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் விட்டுருக்காங்க 4 வாடிவாசல் அமைச்சிருக்காங்க. அதில் எந்த பக்கம் வந்து அவுப்பாங்கன்னு தெரியல. அதான் அந்த ஒரு ஊரில் மட்டும் நடக்கிறது ஒரு 500 மாடு மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து எல்லா மாடும் அவுக்க முடியுமா? அதுதான் சந்தேகம். அது என்னன்னா பழைய வேடிக்கைகள் பார்த்தோன்னா சக்குடி இந்த மாதிரி இதில் நடக்கும். 7 வாடிவாசல் வச்சு ஒரே டைமில் ஊப்பாங்க எல்லா மாடு. இப்போ ஏன்னா அலங்காநல்லூர்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாடுகளும் அங்கே தான் போய் குமியும். ஆமாம், அவங்களோட எல்லா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஒவ்வொரு வாடியில் ஒரு மாடு தனித்தனியாக பிரித்து ஊற்றுன்னு வச்சுக்க, மாடு எல்லா மாடையும் அவுத்துடலாம். அவங்களோட பிளானு அப்படி அந்த மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அலங்காநல்லூரில் ஒரு நாளுக்கு அவுக்குற மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா அவுக்க முடியுமா? எல்லா மாடும் அவுக்க முடியாது. இல்லை, எப்பயுமே முடியாது. அதே தான் 3 வேடிக்கையில் இப்போ அலங்காநல்லூர், பாலமேடு, அவனே அப்புறம் 3 இருக்குல்ல. ஆமா, அது 3மே அரசாங்கமே நடத்துது. ஆமா, அப்படி நடத்தும் போது அது 3மே ஒரே இடத்துல நடத்தினா தானே எல்லா மாடும் அவுக்க முடியும். கண்டிப்பா. தனித்தனி ஊர்ல நடத்தும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் ஒரு 500 மாடு மட்டும் அவுத்தா நல்லா இருக்குமா? அது வேணும். இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் கட்டி கடைசியில் ஒரு 500 மாடு அவுக்க முடியும்னா என்ன பிரச்சனை? அது இல்லாம அந்த டோக்கன் எப்படி கொடுப்பாங்க, எத்தனை மாடு அவுப்பாங்க, இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. பரவாயில்ல, பார்த்திபன் இந்த அளவுக்கு நுணுக்கமாக ஜல்லிக்கட்டை பார்த்துருக்காப்புல. எனக்கு கூட இந்த மாதிரி யோசனைலாம் வரல. ஆனால் உண்மையாலுமே அது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் தான். இத்தனை லட்சம் ரூபா, இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி, லட்சம்னு சொல்ல முடியாது, இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி, ஆனால் அந்த 500 மாடு தான் அவுக்க முடியும், இவ்வளோ தான் கட்டுப்பாடுனா அது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான். அந்த அமௌண்ட்டுகளை அந்தந்த ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத கிராமங்கள், தடுமாறுற கிராமங்களுக்கு கொடுத்துருந்தா அது எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும். இன்னும் ஜல்லிக்கட்டு காலகாலமாக அழியாமல் இருந்திருக்கும். ஒரு ஊரில் நடத்துறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். கொஞ்சம் புரிஞ்சு அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஒரு வகையில் சில பல கருத்துக்கள் வந்து முரண்படுற மாதிரி இருக்குது. இப்போ 500 மாடு அவுக்கிறது பார்த்திபன் சொன்ன மாதிரி எதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே அதிலே போய் அவருங்கன்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த 500 மாடு மட்டும்தான் அவுக்க முடியும், அதுக்கு நம்ம இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தோம்னா 10 லட்ச ரூபா வந்து அழகாக ஒரு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு போயிடலாம். 1 கோடி ரூபாய்க்கு நினச்சி பாருங்கள். 1 கோடிக்கு இருந்தால் கட்டியிருக்க முடியாது. 1 கோடி ரூபா இருந்தால் நினச்சி பாருங்கள், 10 ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம். ஆனால் ஒரே தடவை கட்டிட்டு அதிலே தான் மாற்றி அவுக்கணுங்கிறது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் தான். பல சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, டோக்கன் எப்படி கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து எந்த முறையில் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாடியில் சில பழக்க வழக்கங்களாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை இப்படியே ஃபாலோ பண்ண விடுவாங்களா, இல்லை கவர்மெண்ட் நான் தான் சொல்கிறத நாங்கள் இப்போ முழுசாக கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு விடுவாங்களா? பல யோசனைகள் இருக்குது. நம்மளுடைய பாகுபலி ரூஸ் காலையை ஒரு காலை அவுக்கலாம் அப்படின்னு எத்தனை காலைகள் இருந்தாலும் சிறந்த காலையை பார்த்து ஒன்று தேர்ந்தெடுத்து அதை கொண்டு போய் அவுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவுக்கணும். பார்த்திபன் மேலே வேறு ஏதாவது கருத்து? மேலே கருத்துன்னா மற்றபடி இப்போ டோக்கன் கொடுக்கும்போது சின்ன கிராமம் எல்லா இடத்துலையும் மாடு வளர்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உண்மையிலுமே பார்த்திபனுடைய உணர்வுபூர்வமான கருத்து. டோக்கனுங்கிற வந்து ஒரு வாடி நடக்குதுன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். ஏற்கனவே வச்சிருந்த 5 மாடு வச்சிருக்கவனுக்கே திருப்பி 2வது டோக்கன் போணுச்சுன்னா அது ரொம்ப ஒரு
வருத்தக்கூடிய ஒரு செயல் கூட சொல்லலாம். இப்போ ஜல்லிக்கட்டு இப்போ எப்படி இங்கே இருக்க மாடுகள்லாம் எப்படி அவுக்குன்னு ஆசைப்படுறீங்க, என்ன ஐடியா? இங்கே நம்ம நண்பர்களோட மாடுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 மாடுங்க இருக்குது. அடுத்த வருஷம் ஆனால் இத்தனை வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அவுக்க முடியல. சரி. அடுத்த வருஷம் 2024க்கு தரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். 24 கன்ஃபார்ம் எல்லாருமே மாடு தரமாக வந்து காட்டுவோம். பரவாயில்ல, உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பிறகுமே நமக்கு வந்து ஜல்லிக்கட்டில் அந்த ஆர்வங்கள் வந்து அதிகரிக்குது, ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஜல்லிக்கட்டில் போய் வெறுத்துட்டு கூட வருவோம், என்னடா ஜல்லிக்கட்டு இப்போ நடத்திட்டாங்களேன்னு. ஆனால் அடுத்த ஜல்லிக்கட்டு தேதி அறிவிச்சிட்டா போதும், நமக்கு அந்த ஆர்வம் எங்கேருந்து வரும்னே தெரியாது, உணர்வுபூர்வமாக இருக்கும். விடிய தூக்கம் வராது, டோக்கன் எப்போ வருங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலே இருப்போம். மேலுமே பார்த்திப்பு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாடிகளும் அவுக்கணும். உண்மையிலுமே காலையெல்லாம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு காலை ரெடி பண்ணிட முடியாது, அதுக்கான தீனி முறைகள் அதுக்குன்னு ஒவ்வொரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அந்த காலை ரெடி ஆகும்.